திருமா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்றது இந்த தேர்தல்ல இருக்கு. ஓகே. ஒண்ணு என்னன்னா, விஜயோடைய வருகையினால கணிசமான அளவு தலித் சமுதாயத்துடைய வாக்குகள் என்பது விஜய் பக்கம் திரும்புகிறது, விஜய் பக்கம் போகுது. அந்த எரோஷனை வந்து அவர் கண்டெயின் பண்ணணும். இப்ப அவர் ஒரு 8 சீட்டு வாங்கிட்டாரு. அந்த 8 சீட்டுல ஏற்கனவே நின்ன கேண்டிடேட்ஸ் கட்சிக்காரங்களை அவர் நிக்க வச்சிருக்கலாம். அவர் எம்பியாக இருக்கிறார். ஆனா அவர் அவங்கள நிக்க வச்சாங்கன்னா திருமாவால புல் பண்ணக்கூடிய அந்த ஓட்டு இருக்குல்ல, இப்ப திருமாவுக்காக ஓட்டு போடணும், நம்ம தலைவர் நிக்கிறாரு அப்படின்னு அதுக்காக அந்த அணிக்கு ஓட்டு போடணும், அதுக்காக அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும், இது நம்ம தலைவருடைய ஒரு தன்மான பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னிறுத்துறாரு. அவர் கேண்டிடேட்டா நிறுத்தினார்னா தன்னுடைய வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அதிகமா இருக்கு. இப்ப திருமாவை நீங்க பார்க்க பார்வையும் அதே மாதிரி நீங்க வந்து திருமா கட்சியில இருக்க வேறு ஒருவரையும் நீங்க அப்படி பார்க்க முடியாது. அப்ப திருமா நிக்கிறாரு அப்படின்னும் போது அந்த புல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு விஜயோட இம்பாக்ட வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. குறிப்பா வந்து அந்த நார்தர்ன் ரீஜன்ல எல்லாம் அவர் வந்து விஜயோட இம்பாக்ட் அதிகமாக இருக்க போகிறது அப்படின்னும் போது நாம அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறோம்? ஸோ டேக்கிள் பண்ண போறது வந்து நாமளே களத்துல இறங்கினா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர, அதை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர, நாம வந்து வேற யாரையும் நம்பி நாம வந்து விட்டோம்னா அது சரியா வராது. 2. மூன்றாவது, திருமாவுடைய கட்சியில இருந்த அந்த எம்எல்ஏஸ் ஒரு சில பேரை வந்து ஒரு சில நபர்களை தவிர திருமாவுடைய கட்சியுடைய தலைவர்களும் கடந்த 5 ஆண்டுகளா வந்து அவங்க திமுகவோட ரொம்ப இணக்கமாயிட்டாங்க. திமுக எம்எல்ஏக்களுக்கும் விசிகே எம்எல்ஏக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாம போயிருச்சு. ஊடக விவாதங்களா இருக்கட்டும், பொது மேடைகள்ல பேசுறதா இருக்கட்டும். அப்ப இந்த 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 ஒரு சின்ன ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, விசிகே எம்எல்ஏ அப்படின்னும் போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல, அந்த தனித்துவம் அப்படின்றது திருமாவுக்கே தெரியாம பலமுறை சிஎம் போய் பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நீங்க விசிகே தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை வந்து திருமா. ஆமா. ஆனால் அது வந்து அவரை விட வந்து திமுக தலைமையோட ரொம்ப இணக்கமா இருந்தது. அமைச்சர்களோட இணக்கமா இருந்ததெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து ரசிக்கப்படல அந்த கட்சிக்குள்ள. அப்ப தமிழ்நாட்டுல இந்த காலத்துல திருமா வேலை செய்யணும் அப்படின்னா திருமாவுடைய பிரசன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய அளவுல இருக்கணும். சோ அதுதான் இதுல வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவேதான் திருமாவுடைய அரசியல் வருகை 10 வருடங்கள் கழித்து தமிழகத்துக்கு வந்து அது பார்ட்டிக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். விசிகே காடர்ஸ் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்.